அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிராண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திசைகள். டைரெக்ஷன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் உண்டு. டைரெக்ஷன் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. அப்போ டைரெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதை நல்லா பாருங்கள். நாங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் டைரெக்ஷன் இப்போ நாங்கள் வைக்கிறது எல்லாமே பார்ட் 1. அடுத்த டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டஃப்பான கேள்விகள் அதுக்கு அடுத்தது வந்துக்கினே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு சைக்காலஜியில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மேற்கு வடகிழக்கால் மாற்றப்பட்டால் பின்வரும் எந்த திசைகளால் தெற்கு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கிற திசையில் மேற்கு வடகிழக்காக மாற்றினா அப்போ தென் திசையில் என்ன திசை இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதையும் போட்டுக்கலாம். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு போட்டிங்களா? இப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்கு வடகிழக்காக மாற்றிட்டாங்க. இப்போ மேற்குன்னா இதான்னு வச்சுக்கோங்க. இப்போ மேற்கு இதான். இதை நம்ம வடகிழக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மேற்கு வடகிழக்குன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ வடகிழக்கு ஆப்போசிட்டு மேற்குன்னு நம்ம வடகிழக்காக எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டுன்னா தென்மேற்கு தானே. அப்படியே நம்ம கிழக்கில் தென்மேற்குன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, மாற்றியாச்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, நம்ம கிளாக் வைஸ்லேயே மாற்றுவோம். பாருங்களேன், இப்போ பாருங்கள், வடகிழக்கு அடுத்தது என்ன வருது? கிழக்கு வருது. வடகிழக்குக்கு அடுத்தது கிழக்கு வருது. நம்ம கிளாக் வைஸ்லேயே இப்படியே தான் பார்க்கணும். இந்த ஆங்கிள்லேயே தான் பார்க்கணும். அப்போ வடகிழக்கு அடுத்தது என்னது? கிழக்கு வருதா? அந்த இருக்குது வடகிழக்கு. வடகிழக்கு அடுத்தது என்னது போடணும்? கிழக்குன்னு போடணும். கிழக்குன்னு போட்டாச்சு. அப்போ கிழக்கு ஆப்போசிட் என்னது? மேற்கு. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, தெற்கு எந்த திசையாக மாற்றி அமைக்கப்படணும். அப்போ கிழக்கு அடுத்தது என்ன வருது பாருங்கள். கிழக்கு அடுத்தது என்னது? தென்கிழக்கு. அப்போ கிழக்கு அடுத்தது தென்கிழக்குனா தென்கிழக்கு போட்டாச்சா? ஓகே. தென்கிழக்கு ஆப்போசிட் என்ன வருது பாருங்கள்? வடமேற்கு. இதுதான் வடமேற்கு. அப்போ ஆன்சர் வடமேற்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோன்னா அது அப்படியே கிளாக் வைஸில் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? வடமேற்கு. ஆப்ஷன் ஏ, வடமேற்கு. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அனூப் தனது அலுவலகத்தில், ரெண்டாவது கணக்கு பாருங்கள். அனூப் தனது அலுவலகத்தில் இருந்து மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் பயணித்து பின்னர் வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார். தொடர்ந்து 5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கியும் இறுதியாக 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கியும் பயணிக்கிறார். அவர் பயணித்த கிடைமட்ட தூரம் எவ்வளவுன்னு தான் கேட்குறாங்க. கிடைமட்ட தூரம்னா இதாங்க கிடைமட்ட தூரம். இதான் இப்படி இருந்தால் அது கிடைமட்ட தூரம், இது கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் கிடைமட்டம். அது உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், இந்த கணக்கு எப்படி போகணுன்னு சொல்கிற பாருங்க. இப்போ எப்பயுமே டைரெக்ஷன் போடுவீங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு போட்டாச்சுங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அலுவலகம் இந்த சென்டர் பாயிண்ட் தான் அலுவலகம்னு வச்சுக்கினீங்களா? சென்டர் பாயிண்ட் தான் அலுவலகம். இப்போ அவர் மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வந்துட்டார். மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் ஓகே வந்துட்டார். அதுக்கு அடுத்தது பின்னர் வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போயிட்டார். வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் ஓகே 4 கிலோமீட்டர் போயிட்டார். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து 5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மேற்கு. அப்போ மேற்கு தொடர்ந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டாரா? அப்போ 5 கிலோமீட்டர் ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, இறுதியாக 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கியும் 6 கிலோமீட்டர் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போகிறார். 6 வடக்கு நோக்கியும் பயணிக்கிறார். அப்போ பயணித்த கிடைமட்ட தூரம் இதாங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குறதே இந்த தூரத்தை தான் கேட்குறாங்க. இதுதான் கிடைமட்டம். இது கிடையாது கிடைமட்டம். இது கிடையாது, இதுதான் கிடைமட்டம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனது ஒரு 5 கிலோமீட்ரு, இதிலேருந்து இது வரைக்கும் போனது ஒரு 5 கிலோமீட்டர். அப்போ ஆக மொத்தம் 5 + 5 10 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர் என்னது, அவர் கிடைமட்ட தூரமாக போயிருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு கிடைமட்டம் தெரிஞ்சால் ஆன்சர் வந்துடும். அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் கேள்வி.
இந்த கேள்விக்கு எப்படி போடணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள், இப்போ எப்பயுமே டைரெக்ஷன் உங்களுக்கு தெற்கு எதுன்னு தெரியும். இப்போ மேக்ஸிமம் இது மாதிரி உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இது உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, அப்போ சென்டர் பாயிண்ட் வச்சுக்கினீங்களா, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், தெற்குனா கீழே தானே, அப்போ தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர். ஓகே, நடந்து வலப்புறம் திரும்பி, நீங்கள் எப்பயுமே நான் சொல்ல பாருங்க, ஒரு இந்த மாதிரி திசைகள் கணக்கு வந்தாலே நீங்கள் அந்த பாயிண்டில் நீங்கள் போய் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, அப்போ நின்னா உங்களுக்கு வலப்புறம் எது அப்படின்னு நீங்கள் இங்கே அப்படியே அந்த ஒரு கற்பனையில் போய் அங்கே நிற்கணும். அப்போ நின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக போகும். வலப்புறம் அப்படின்னா இப்படி வரும். அப்போ வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடக்கிறாரா? ஓகே, 3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, திரும்ப இடப்பக்கம். அப்போ நீங்கள் அப்படி போயிட்டீங்க, இடப்பக்கமாக திரும்பி இப்படி வரார். இடப்பக்கம் 5 கிலோமீட்டர், இடப்பக்கம் 5 கிலோமீட்டர் திரும்பி நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், அவன் எந்த திசையை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்களா, இதான் சென்டர் பாயிண்ட்டு. அதாவது இப்படி தான் வச்சுருப்பீங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதெல்லாம் வச்சுங்க. இப்போ அவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறான், தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கிறான். அப்போ ஆன்சர் என்னது, தெற்கு. இதுதான் ஆன்சர். இப்போ புரியுதா? இப்போ ஆன்சர் என்னது, தெற்கு. 4வது கொஸ்டின் பாருங்கள். மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவரது வலது பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், வலது, அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு வச்சுங்க. சூரியன் வந்து என்னது, மாலை நேரம்ன்றதுனால சூரியன் மேற்கு பக்கம் தான் இருக்கும், மேற்கு பக்கம் இருக்கா. அப்போ மேற்கு பக்கம் இருக்கிறதுனால ரேகாவும் ஹேமாவும் ஒருவர் நேர் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார், நேர் பார்த்து பேசினுக்கிறாங்க. அப்போ ரேகாவுடைய நிழல் வந்து யார், என்னது, ஹேமாவின் நிழல் வந்து ரேகாவுடைய வலது பக்கத்தில் விழுது. ஹேமாவின் நிழல் அவரது வலது பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையில், ஹேமாவின் நிழல் வந்து அவரது வலது பக்கத்தில், ஹேமாவுடைய நிழல் வந்து ரேகாவுடைய வலது பக்கத்தில் விழுந்தா. அப்போ மேற்கில் இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பாக இந்த திசையை பார்த்துன்னு இருக்க முடியாது, மேற்கும் கிழக்கும் பார்த்துக்குன்னு இருக்க முடியாது. ஏன்னா மேற்கில் இப்போ இந்த திசைகள் எப்படி, ஹேமாவுடைய இது வந்து நேர் ஆப்போசிட்டாக தானே போகும். அப்போ வடக்கு தெற்காக தான் இருக்கணும். யார், இவங்க 2 பேரும் எப்படி பேசியிருக்கணும், வடக்கு தெற்காக தான் பேசியிருக்கணும், வடக்கு தெற்காக தான். இப்போ வடக்கு தெற்கானா, இப்போ இவங்க பேசின்னு இருக்கிறதுனால தான் இந்த நிழல், ஹேமாவுடைய நிழல் வந்து ரேகாவுடைய வலது பக்கத்தில் விழுது. அப்போ ரேகா எங்கே இருப்பாங்க, ரேகா வந்து தெற்கில் இருப்பாங்க. ரேகா தெற்கில் இருந்தால் தான் ஹேமா வந்து வடக்கில் இருப்பாங்க. இப்போ வடக்கில் இவங்க இங்கே பேசின்னு இருக்கிறதுனால தான் சூரியனுடைய இவங்களுடைய நிழல் வந்து ரேகாவுடைய வலது பக்கத்தில் விழும். இப்போ புரியுதுங்களா? அப்போ வடக்கு தெற்காக தான் இருப்பாங்க. அப்போ ஹேமா வந்து வடக்காக இருப்பாங்க, ரேகா வந்து தெற்கு நோக்கி இருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவரின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எந்த திசையில் நீண்டிருக்கும். வெட்ட வெளியில், ஒரு வெளியில் நிற்கிறீங்க, அப்போ உங்களுடைய நிழல் மதியம் 12 மணிக்கு, மதியம் 12 மணின்றது சூரியன் வந்து செங்குத்தாக நிற்கும், அதாவது சென்டர் பாயிண்டில் வரும். அப்போ அந்த சென்டர் பாயிண்டில் வரக்குள்ள நம்மளுடைய நிழல் வந்து எந்த திசையும் போகாது. அப்போ திசையும். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். அவர் 100 டிகிரி வலப்புறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடப்புறம் திரும்புகிறார். அப்படியானால் அவர் கடைசியாக எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படின்றதான் கேள்வி. இப்போ பாருங்கள், இப்போ நார்த்து, வடக்கு, கிழக்கு அப்படின்னு போடுவீங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. முதல்ல இந்த இதை மட்டும் கரெக்டாக போடுங்க. இதை கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ போட்டிங்களா? இப்போ பாருங்கள், அவர் வந்து 100 டிகிரி வலப்புறம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 100 டிகிரி, ஒரு ரவுண்டு சர்க்கிள்ன்றது 360 டிகிரிங்க. 360 டிகிரி. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இதுன்றது 360 டிகிரி.
இப்போ இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 90 டிகிரி. அதே மாதிரி இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 90 டிகிரி. இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 90 டிகிரி. இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 90 டிகிரி. இப்போ புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இது இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பார்ட்டு 180 டிகிரி. அதாவது இது ரெண்டையும் சேர்த்தா 90 90 180 தானே. அதேமாதிரி இது ரெண்டையும் சேர்த்தா 90 90 180 தானே. அப்போ மொத்தம் 360 டிகிரி இருக்குது. இப்போ நான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ கிழக்கு பக்கம்னா இதான் கிழக்கு பக்கம். இப்போ கிழக்கு பக்கமாக ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான். அவன் 100 டிகிரி வலப்புறம், நீங்கள் தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க. அப்போ 100 டிகிரி வலப்புறம். இப்போ நீங்கள் இப்படி பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வலப்புறம் எதுவாக இருக்கும்? இதுவாக தானே இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 90 டிகிரின்னு. அப்போ 90 டிகிரி. அப்போ இந்த ஒரு பார்ட்டு 90 டிகிரி. அவன் என்ன சொல்கிறாங்க? 100 டிகிரி. அப்போ இது வரைக்கும் வந்துட்டான். அப்போ ஒருத்தர் வந்து என்னது 100 டிகிரி வலப்புறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடப்புறம் திரும்புகிறார். நல்லா பாருங்கள். வலப்புறம் திரும்பி இங்கே வந்து நிற்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க? புறம் திரும்பி பின்னர் 145 டிகிரி இடப்புறம் திரும்புகிறார் அப்படின்னா அப்போ இதுக்கு 145 டிகிரி இடப்புறம் என்னது? நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்படியே ஆப்போசிட் வாங்க. அப்படியே 145 டிகிரி பாருங்கள். இதுலேருந்து 100 டிகிரி வந்துட்டீங்க. அப்போ 45 டிகிரின்றது இப்போ நான் இது வந்து 90ன்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் பாதி தானே 45. அப்போ இங்கே வந்து நிற்கிறார். புரியுதுங்களா? அப்போ அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு? வடகிழக்கு திசையை நோக்கி நிற்கிறாரு. அப்போ ஆன்சர் என்னது? வடகிழக்கு. ஆன்சர் வடகிழக்கு. அதுக்கு அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவன் ஒரு இடத்தில் இருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். பிறகு இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் உள்ளான்? அவன் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து இப்போ இருக்கிற டைரெக்ஷனில் எந்த திசையை நோக்கி இருக்கிறான்றதை கேட்குறாங்க. இதை எப்படி போடணுன்னா, இப்போ பாருங்கள், கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர். அதே தாங்க முதல்ல நீங்கள் என்னது வடக்கு கிழக்கு, அந்த வடக்கு தெற்கு கரெக்டாக போடணும். அது தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன வரும்? கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போயிட்டீங்களா? இங்கே நிற்கிறீங்க. 3 கிலோமீட்டர் செல்கிறான். பிறகு இடப்புறம். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பாயிண்டில் நிற்கிறீங்க. இப்போ இங்கேருந்து இடப்புறம் எத்தனை? 3 கிலோமீட்டர். அவ்வளோதான், போயிட்டீங்க 3 கிலோமீட்டர். மீண்டும் இடதுபுறம் அப்படியே போகிறீங்க. திரும்ப மீண்டும் இடப்புறம்னா அதே பாயிண்ட்டு தான் வந்துடுவீங்க. நல்லா பாருங்கள், அதே பாயிண்ட்டு. நான் எப்படி இப்போ வரைபடம் கரெக்டாக போகிறேன்னா பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி 3 கிலோமீட்டர் போனேன். திரும்ப 3 கிலோமீட்டர் இங்கே போய் திரும்ப 3 கிலோமீட்டருக்கு அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறான். அவன் தொடங்கிய இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான்? தற்போது எந்த திசையில் உள்ளான்? எந்த திசையில்? கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக எந்த திசையில் இருக்கிறாரு? கரெக்டாக நார்த்து, வடக்கு திசையில் இருக்கிறாரா? இதான வடக்கு. அப்போ வடக்கு திசையில் இருக்கிறாரு. புரியுதா? எந்த திசையில் இருக்கிறான் அப்படின்னா வடக்கு. ஆரம்பித்தது சென்டர்லேருந்து அப்படியே போய் வடக்கில் வந்து நிற்கிறாரா? அப்போ வடக்கு திசையில் இருக்கிறார். ஆன்சர் வடக்கு. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். பாபு மற்றும் கோபு ஒரே இடத்திலிருந்து கிளம்புகின்றனர். பாபு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று பிறகு வலதுபுறம் திரும்பி மேலும் 4 கிலோமீட்டர் செல்கிறான். கோபு மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று பிறகு வலப்புறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான். தற்போது அவர்களுக்குள் உள்ள இடைவெளி என்ன? ஒருத்தவங்களை கேட்டாலே கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ 2 பேரை கேட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் ஈஸியாக தான் போடலாம். நீங்கள் ஒன்றும் அப்படியே அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது, ஈஸியாக பார்த்துட்டு போடலாம். இப்போ பாருங்களேன்,
பாபு மற்றும் கோபுன்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரே இடத்திலிருந்து கிளம்புகிறாங்க. பாபு ஒரே இடம் தான். இப்போ பாருங்க, ஒரே இடம் தான், இந்த இடம் தான். இப்போ ஒரே இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பாபு வந்து வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர். இது போகிறது வந்து பாபு. பாபு வந்து வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர். ஓகே, பாபு வடக்கு நோக்கி 5 இல்லை 3 கிலோமீட்டர். சரி, 3 கிலோமீட்டர் சென்று பிறகு வலப்புறம் திரும்பி. அப்போ வலப்புறம்னா என்னது? பாபு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று வலப்புறம் 4 கிலோமீட்டர். இதை போயிட்டார். இங்கே தான் 4 கிலோமீட்டர். வலப்புறம் 4 கிலோமீட்டர் செல்கிறான். கோபு, இது வந்து பாபு, அதுக்கு அடுத்தது கோபு. கோபு பார்ப்போங்க. கோபு வந்து மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர். இதான் மேற்குனா, இதான் மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர். ஓகே, மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று பிறகு வலப்புறம். அப்போ அவர் மேற்கு நோக்கி போகிறாருன்னா அவருக்கு வலப்புறம் எது? அங்கே போய் நிற்கணும் நீங்கள். வலப்புறம் 3 கிலோமீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர்னா அது கரெக்டாக அந்த பாயிண்டில் நிற்கும். ஏன்னா இது 3 கிலோமீட்டர் தானே. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக போயிடணும். 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் சேர்க்கிறார். தற்போது அவர்களுக்குள்ள இடைவெளி என்ன? இதாங்க அவர்களுக்குள்ள இடைவெளி. அவங்களுக்குள்ள இடைவெளியே இதுதான். அப்போ இதை தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், அப்போ நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியணும். அதுக்கடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸு நமக்கு தெரியுது 4 கிலோமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸு நமக்கும் தெரியுது. ஏன்னா இதை பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தானே அது 5 கிலோமீட்டர். அப்போ 4 + 5 = 9. அவ்வளோதான், சிம்பிள். ஆன்சர் என்னது? 9 கிலோமீட்டர். அதுக்கடுத்தது, சுருதிகா என்பவர் ஆர்ஆர் நகரில் இருந்து வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கின்றார். அவர் திரும்பி 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கின்றார். அடுத்து 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடக்கின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, சுருதிகா சுருதிகா என்பது ஆர்ஆர் வந்து வடக்கு நோக்கி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு அந்த மேப்பெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறார். 10 கிலோமீட்டர் போயிட்டாரா? ஓகே, இதுதான் ஆர்ஆர் நகர். 10 கிலோமீட்டர் நடக்கின்றார். அவர் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கின்றார். அவர் திரும்பி 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கின்றார். திரும்ப இங்கே போயிட்டார். அப்போ தெற்கு நோக்கி என்னது? 6 கிலோமீட்டர். இது வந்து 10 கிலோமீட்டர். அப்போ 6னா இங்கே வருமா? அப்போ 6னா இது வரைக்கும் வரும். அப்போ இதுதான் 6 கிலோமீட்டர். அது மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கின்றார். அடுத்து 3 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி. அப்போ இங்கே நிற்கிறார் அவர். அப்போ அவருக்கு கிழக்கு எது? இந்த பக்கம்தான். அப்போ கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர் போகிறார். அப்போ இங்கே நிற்கிறார். இதான் 3 கிலோமீட்டர். கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார்ன்றார். நல்லா ஞாபகம் வச்சிங்க. இப்படி தான், இதான் சென்டர் பாயிண்ட்டு. இதான் சென்டர் பாயிண்ட்டு. மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு. புரியுதுங்களா? இப்போ அவரு நிற்கிறது வந்து எந்த பாயிண்டில் நிற்கிறார்? இப்போ நீங்கள் கிளம்புனது இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த திசையை தான் அவங்க கேட்குறாங்க. இந்த திசை எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏபிசி. இப்போ தெரியுதா நான் எப்படி போட்டுக்கிறேன்னு? இதுதான் பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஏவும் பியும் தெரியும், பிசியும் தெரியும், ஏசி மட்டும் தெரியாது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதுதான் இதுக்குடைய ஃபார்முலா, பித்தாகரஸோடைய ஃபார்முலா. இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பாருங்களேன், ஏவும் பியும் எவ்வளோ? ஏவும் பியும் பாருங்கள், 10ல் 6 போச்சுன்னா மீதி 4. இது வரைக்கும் டிஸ்டன்ஸு 4. ஏவும் பியும் 4. பியும் சியும் பாருங்கள், பியும் சின்றது 3. அப்போ 4 3. இப்போ ஏசி மட்டும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 3. இப்போ பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். நான் என்ன சொன்னேன் ஃபார்முலாவை? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்
ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏபி எவ்வளோ சொன்னேன்? 4ன்னு சொன்னேன். 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி எவ்வளோ சொன்னேன்? 3 சொன்னேன். 3 ஸ்கொயர். 4உடைய ஸ்கொயர் என்ன? 4 4 16. 3உடைய ஸ்கொயர் என்ன? 9 ப்ளஸ் அது 19 9 16 9 என்னது? 25. அப்போ 25க்கு ரூட் எடுத்தால் என்னது? 5. அப்போ ஆன்சர் என்னது? 5 தான். புரியுதுங்களா? 25உடைய ரூட் எடுத்தால் 5. புரியுதா? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர்னால் ஒன்றும் கிடையாது. ஏபி அங்கே எவ்வளோ தூரம்? அது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். அப்போ 5. அவங்க நிற்கிறது எந்த திசையில் நின்றுந்தாங்க? வடக்கும் கிழக்கும். 5 கிலோமீட்டர் வடகிழக்கு அதில் தான் நின்றுந்தாங்க. புரியுதா? ஓகே. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புள்ளி பியிலிருந்து அசோக் என்பவன் 5 கிலோமீட்டர் கிழக்கு திசையை நோக்கியும் மற்றும் பாரத் என்பவர் அதே புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர் மேற்கு திசையை நோக்கி நடக்கிறார்கள். பின்னர் அசோக் என்பவன் இடப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டர் மற்றும் பாரத் என்பவன் வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கின்றனர் எனில் தற்போது இருவரும் நிற்கும் இடத்திற்கு இடையே உள்ள தொலைவு. கொஞ்சம் கொஷின் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சிம்பிளான கணக்கு. இப்போ பாருங்கள், புள்ளி பியிலிருந்து அசோக் என்பவன் 5 கிலோமீட்டர் இதாங்க வச்சுக்கோங்க. 5 கிலோமீட்டர் கிழக்கு. கிழக்குன்னா அந்த பக்கம் தானே. 5 கிலோமீட்டர் கிழக்கு போயிட்டேனா புள்ளி பியிலிருந்து, இதுதான் பி. பியிலிருந்து அசோக் என்பவன் 5 கிலோமீட்டர் கிழக்கு திசையை நோக்கியும் பாரத் என்பவர் அதே புள்ளியிலிருந்து 5 கிலோமீட்டர், இதே புள்ளியிலிருந்து பாரத். உங்களுக்காக நான் கலரை மாற்றி போடுறேன். இப்போ பாரத், இது வந்து பாரத் 5 கிலோமீட்டர். இவர் 5 கிலோமீட்டர், அவர் 5 கிலோமீட்டர். புரியுதுங்களா? ஓகே. மேற்கு திசையை நோக்கி நடக்கின்றார். பின்னர் அசோக் என்பவன் இடப்புறமாக, இதான் அசோக்கு. அப்போ அசோக்கு கிட்ட நீங்கள் அது எந்த திசை? நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. அப்போ அசோக்கு கிட்ட நீங்கள் கிழக்கு பக்கமாக போய் நிற்கிறீங்க. பின்னர் அசோக் என்பவன் இடப்புறம். அப்போ இடப்புறம்னா எது? இதுதான் இடப்புறமாக 5 கிலோமீட்டர். ஓகே, வந்துட்டீங்க. 5 கிலோமீட்டர். மற்றும் பாரத் என்பவன் வலப்புறம், மேற்கு நோக்கி வந்துட்டீங்க. மேற்கு நோக்கி வந்தால் பாரத் வலப்புறம் என்ன இருப்பார்? இதுதான் 5 கிலோமீட்டர். பாரத் என்பவன் 5 கிலோமீட்டர் வலப்புறம் திரும்பி நடக்கின்றார். இனி தற்போது இருவருக்கும் உள்ள கேப்பு கேட்குறாங்க. இது தான் கேட்குறாங்க, இருவருக்கும் உள்ள கேப்பு. அப்போ பாருங்கள், கீழே ஒரு 5, இது ஒரு 5, மொத்தம் 10 கிலோமீட்டர். அவ்வளோதான். கேள்வி தான் பெருசாக இருக்கும், ஆனால் போடுற மெத்தட் எல்லாமே சிம்பிளான மெத்தடாக இருக்கும். திசையில் கண்டிப்பாக ஒரு மார்க் எடுத்துடலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்துடலாம். ஒன்றும் அடுத்த வீடியோவில் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கெல்லாம் பார்த்தோன்னா, திசைகள்ன்றது டோட்டலாக நம்மளுக்கு இதான் மாடல். இந்த மாடலை வச்சு தான் கேட்பாங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லலாம் இதுதான் இருக்கும். தேங்க்யூ.